அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 9ல் 6ஆம் வகுப்பு பொது தமிழில் இயல் 9 பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவோட 6ஆம் வகுப்பு முழுமையாக முடியுது. நீங்கள் ஒரு முறை புத்தகத்தில் ஒவ்வொரு இயலாக படிச்சுட்டு நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வரவிருக்கிற எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு வீடியோ பதிவையும் பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? எங்களால் முடிஞ்ச கைடன்ஸை உங்களுக்கு கொடுப்பாங்க கமெண்ட்ஸில். ஸோ அடுத்து என்ன, எப்போதும் போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இது புது சேனல். சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, ஆசிய ஜோதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆசிய ஜோதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் கவிமணி. அடுத்த வினா, பார் என்பதன் பொருள் தருக. பார் என்பதன் பொருள் தருக. ஆன்சர் உலகம். அடுத்த வினா, தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் யார்? தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் யார்? ஆன்சர் வள்ளலார். அடுத்த வினா, குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு வாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யார்? குழந்தைகளை தொழிலாளராக மாற்றுறது தப்பு. உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்த வினா, ஹியூமனிட்டி என்பதன் பொருள் தருக. ஹியூமனிட்டி என்பதன் பொருள் தருக. ஆன்சர் மனிதநேயம். அடுத்த வினா, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுகுட்டி என்ற வரிகளை பாடியவர் யார்? தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற வரிகளை பாடியவர் யார்? ஆன்சர் கவிமணி. அடுத்த வினா, கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது எது? கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது எது? ஆன்சர் அணி. அடுத்த வினா பாருங்க, கவிமணி எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? கவிமணி எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? ஆன்சர் 36 ஆண்டுகள். அடுத்த வினா, புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? ஆன்சர் ஆசிய ஜோதி. அடுத்த வினா, தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலுணர் உண்மையானே என்னும் அடிகளை கூறும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு. அடுத்த வினா, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? ஆன்சர் அன்னை தெரசா. அடுத்த வினா, வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் யார்? வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் யார்? ஆன்சர் வள்ளலார். அடுத்த வினா, கவிமணி எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்? கவிமணி எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்? ஆன்சர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கவிஞர். அடுத்த வினா, லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் ஆசிய ஜோதி. அடுத்த வினா, லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை இயற்றியவர் யார்? லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் எட்வின் அர்னால்டு. எட்வின் அர்னால்டு. அடுத்த வினா பாருங்க, கும்பி என்பதன் பொருள் தருக. கும்பி என்பதன் பொருள் தருக. ஆன்சர் கும்பினா வயிறை குறிக்கும். அடுத்த வினா, ஒருவர் செய்யக்கூடாதது எது? ஒருவர் செய்யக்கூடாதது எது? ஆன்சர் தீவினை. அடுத்த வினா, மனிதன் தனக்கென வாழாமல் பிறருக்கு என வாழ்வதற்கு டேஷ் தேவை. மனிதன் தனக்கென வாழாமல் பிறருக்கு என வாழ்வதற்கு என்ன தேவை? ஆன்சர் பொறுமை தேவை. பொறுமை தேவை. அடுத்த வினா, வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் எது? வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் எது? ஆன்சர் வடலூர். அடுத்த வினா, அன்னை தெரசாவிற்கு பிறகு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார்? அன்னை தெரசாவிற்கு பிறகு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார்?
ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி. அடுத்த வினா, பசிப்பினி போக்கியவர் யார்? பசிப்பினி போக்கியவர் யார்? ஆன்சர் வள்ளலார். அடுத்த வினா, அணி என்பதன் பொருள் தருக. அணி என்பதன் பொருள் தருக. ஆன்சர் அழகு. குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் யார்? குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் யார்? ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள். பாலையெல்லாம் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது எது? பாலையெல்லாம் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது எது? ஆன்சர் பாலை கூட்டல் எல்லாம். பாலை கூட்டல் எல்லாம். அடுத்த வினா, கைலாஷ் சத்யார்த்தி கடந்த 30 ஆண்டுகளில் எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார்? கைலாஷ் சத்யார்த்தி கடந்த 30 ஆண்டுகளில் எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார்? ஆன்சர் 86,000 குழந்தைகளுக்கு மேலே அவர் வந்து மீட்டிருக்கார். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவும் முடியுது. 6ஆம் வகுப்பு முடிஞ்சிடுச்சு. 6ஆம் வகுப்புக்கு உண்டான முழு தேர்வு நாளை நடைபெறும். ஸோ அந்த தேர்வுக்கு எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.